அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஜூலை 7 அதுக்குரிய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்காங்க. பாண்டியன் வந்து நான் கடை கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் மீனா வந்துட்டு நம்ம சென்னை கிளம்புற விஷயத்த சொல்லுங்கங்கிறாங்க. அதுக்குள்ளேயும் கதிர் வந்துடுறாரு. வந்து எங்கள் 2 பேருக்குரிய செலவுன்னு சொல்லி காசு நீட்டுறாரு. ஆனால் கோமதி வந்துட்டு என்னடா நீ சின்ன பிள்ளை நம்ம அப்பாட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களை யாரும் தண்டச்சோறுன்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. அது அப்போ அன்றைக்கி கோவத்தில் ஏதாவது சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாண்டியன் வந்துட்டு இவங்க 2 பேருக்குரிய செலவு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாரு. கதிர் வந்து 6000 ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. கோமதி வந்து எந்த பதிலும் சொல்லவே இல்லை. நீ உன் பையனுக்காக தானே சப்போர்ட் பண்ணுற, எவ்வளோ செலவாகும்னு கேட்டால் நீ சொல்ல மாட்டேதானே அப்படிங்கிறாங்க. கோமதி ஏங்க அவன் தான் சின்ன பையன், அவன் ஏதோ தெரியாமல் பேசுகிறானா, நீங்களும் எவ்வளோ செலவாகும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் விடுங்க, நீ உள்ளே போடாமோத அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் உள்ளே போக மாட்டேங்கிறாரு. ஏப்பா தங்கமயில் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கூப்பிட்றாரு. என்னம்மாம்மா நீ எவ்வளோ செலவாகும்ப்பா 2 பேர் சாப்பிட்றதுக்குலாம் அப்படிங்கிறாங்க. அது வந்து அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. இவர் சரவணன் பார்க்குறாரு. மாமா ஒரு 8000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறாங்க. மயில் சுமார் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ராஜிக்கு ரொம்ப கோவம் வருது தங்கமயில் மேலே. மீனாவும் அப்படியே முறைக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. கேட்டுட்டியா 8000லேருந்து 10,000 வரைக்கும் ஆகுமா, இவர் 6000 ரூபா கொடுக்குறாரு. இந்த 6000 ரூபாயில் இவங்க 2 பேர் மாதம் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடவா, மீதிக்கு நான் என்ன சொல்லவா, கணக்கு சொல்லட்டுமா நானும், கணக்கு நீ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஸ்கூல் படிக்க வச்சுருக்கேன், காலேஜ் படிக்க வச்சுருக்கேனே, எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லவா நானும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த மாதம் என்னால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு, அடுத்த மாதம் இதுக்கப்புறம் இன்னும் நான் கூட வந்துச்சுன்னா நான் கூட வந்து நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் பாண்டியன் கையை பிடிச்சி கதிர் காசை வச்சுறாரு. ஸோ காசை வைக்கவும் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. அதுலேயும் நம்ம கோமதியோட கண்ணு பார்த்திங்க அப்படின்னா நல்லா முட்டை கண்ணை வச்சு மொழியெல்லாம் ரொம்ப பெருசாக வருது. அதுக்கடுத்து அவங்க எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு அடுத்து கிளம்பிடுறாங்க. அவர் பாண்டியன் சொல்லிடுறாரு, எல்லோரும் என்ன ஏன் மூஞ்ச பார்த்துருக்கீங்க, எல்லாம் அவங்கவுங்க வேலை இருக்குல்ல, அப்போ எல்லோரும் வேலையை பார்த்துட்டு போங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிளப்பிடுறாரு. இங்கே வந்து கதிர் வந்து ஒரு ரூமில் இருக்காரு. ஆனால் கோமதி பின்னாடியே வர்றாங்க. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாடா, உங்கள் அப்பா அவ்வளோ தூரம் நீ பேசிட்டீல அப்படிங்கிறாங்க. அம்மா நான் சொல்கிறது போது நீ கேளுமா அப்படிங்கிறாங்க. என்னடா நீ எப்படி சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. இருமா போது என்னை பேச விடுமா, உனக்கு கல்யாணம் ஆச்சுல, நீ அப்பா கூட வந்தில்ல, உன் செலவையும் உன்னோட உன் செலவையும் அப்பா செலவையும் யார் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. இதே தான் அவங்க அப்பாவும் அவங்க வீட்டில் உள்ள ஆட்களும் உன் செலவை பார்த்தா எப்படி இருக்கும் உனக்குன்னு, அது எப்படி முடியும், நான் என் புருஷனை தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், ஸோ அவர் தான் பார்க்கணும். அது மாதிரி தான் நானும் சொல்கிறேன், என்னோட செலவையும் என்னை வந்து கல்யாணம் பண்ணி ஒருத்தி நம்பி வந்திருக்கு, அவளோட செலவு நான் தானமா பார்க்கணும். எனக்கு வந்து கல்யாணம் எப்படி நடந்துச்சு, எப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷன் சூழ்நிலையில் நடந்துச்சுங்கிறதுலாம் தேவையில்லை. ஆனால் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அவள் வந்து அப்பா முன்னாடி போய் அவமானப்படுறதோ, அப்பா கிட்ட போய் கை நீட்டி காசுக்காக நிற்கிறதோ, அதெல்லாம் கேட்குறது கேவலம் தானம்மா, நான் தானம்மா அவளை பார்த்துக்கிடணும். ஸோ அப்படி தானம்மா நீ என்னை வளர்த்த, நான் என்னை நம்பி வந்தவளை வந்து கண்கலங்காமையும் அவளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிற அளவுக்கு தானம்மா என்னை நீ வளர்த்துருக்க. ஸோ நான் கரெக்டாக தானே பண்ணுறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கோமதி அந்த ரூமை விட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேர் பேசுகிறத ராஜி வெளியே நின்று கேட்குறாங்க. ராஜிக்கு இங்கே ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ளே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. கரெக்டாக கதிரும் வெளியில் வராரு. வெளியில் வரும் ராஜியும் கதிரும் 2 பேர் கண்ணுக்கு கண்ணு நேருக்கு நேராக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள உள்ள ரொமான்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. அப்புறமா வந்து கோமதி அவங்க டைனிங் ஹாலில் உட்காந்துருக்கிட்டு இருக்காங்க. மீனா வர்றாங்க. அத்தை என்னத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை இவன் வந்து கல்யாணம் பண்ணி இப்படி வச்சுட்டுமே இவங்க 2 பேரும் வாழ்க்கையை ஒத்துமையை நடத்துவாங்களா, 2 பேருக்கு பிடிச்சி போகுமா, புரிஞ்சு போகுமா, இப்படிலாம் ரொம்ப யோசித்துட்டு இருந்தேன். ஆனால் இவன் வந்து எனக்கு மேலே அவளை பற்றி யோசிக்கிறீங்க, அவளுக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதை நினச்சி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படவா, இல்லை அவங்க அப்பாவே எதிர்த்து நிற்கிறானே அப்படிங்கிறத நினச்சி நான் கஷ்டப்படவான்னு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் மறந்துடுங்க, எது சந்தோஷமாக இருக்கோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஏன் போட்டு வளர்ப்புறீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா கோமதி 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ராஜி வராங்க. ராஜி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஷேலல்லா பாட்டு பாடிட்டே வராங்க. என்ன ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போலுக்கு, உங்கள் புருஷன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க போல இருக்கே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பின்ன இல்லையா, ஆமாம் அக்கா அப்படிங்கிறாங்க. நீ ரொம்ப ஓவராக சந்தோஷப்படாதடி, உன் புருஷனை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆனால் நான் என் புருஷனை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன், அவர் பாவம் ரொம்ப சோகமாக இருப்பார், மகன் இப்படி பேசிட்டானே ரொம்ப வருத்தப்படுவார் அப்படிங்கிறாங்க. நான் கூட அந்த வீட்டில் இருந்து நினைக்கும் போது சரவண மாமாவையும் செந்தில் மாமாவையும் ரொம்ப சாஃப்ட்டுன்னு நினச்சேன். அந்த வீடுனா எந்த வீடு, யூ மீன் யுவர் ஹோம் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசுகிறத கோமதி பார்க்குறாங்க. இப்போ நம்ம என் பையனை பற்றி நினைக்கிறேன்னு, ஆனால் கதிர் வந்து ஒரு பெரிய இன்னசென்ட் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னசென்ட்டா அப்படின்னா என்னன்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை அறிவுள்ள பையன்னு சொல்லி சொல்கிறாவா அப்படின்னு மீனாங்கோ. ஏன் என் பையனுக்கு இத்தனை நாள் அறிவில்லாமல் இருந்தானா, இப்போ தான் அறிவோடு இருக்கானா, எப்படிலாம் நீ மாற்றிட்டடி பார்த்தியா என் பையனை அப்படிங்கிறாங்க. அதான் நான் தானாக மாற்றிட்டேனே அவங்கள அப்படின்னு ராஜி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஐயோ அத்தை, அவங்க வந்து இன்னசென்ட் சொல்லி நான் சொன்னது ரொம்ப அறிவுபூர்வமாக உணர்ச்சி வசமாக நல்லபடியாக முடிவெடுக்கிறாங்க, அவங்களுடைய சிந்தனைலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு. ஓ
ஓ! அப்படியா? சரி, சரி அப்படின்னு சொல்லி கோமதி சொல்றாங்க. இருந்தாலும் அவன் என் புருஷன எதிர்த்து பேசினது தப்பு தானே அப்படின்னு கோமதி பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த நேரத்துல தங்கமயில் வந்துடுறாங்க. ரொம்ப தப்பு, பெரிய தப்பு, மகா தப்பு. நான்லாம் எங்க அம்மா இருக்கும்போது எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன். எங்க அப்பா இருக்கும்போது பேசவே மாட்டேன். ஆனா இந்த கதிரு மாமாவ எதிர்த்து ரொம்ப பேசியிருக்காரு. மாமா மனச ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காரு. என்ன அப்படிங்கிறாங்க. ராஜி வந்துட்டு அவர் ஒண்ணும் ரொம்பலாம் கஷ்டப்படுத்தலையே. குடும்ப செலவுக்கு, வீட்டு செலவுக்கு காசு குடுத்தாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னத்த? அப்படிங்கிறாங்க. ராஜி வந்துட்டு கணவர் கோமதி அப்படியே யோசிச்சுட்டு, ஆமா செலவுக்கு தானே காசு குடுத்துருக்கான். இதில ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. என்னத்த நீங்களும் இப்படி சொல்றீங்க? அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி மீனாவும் என்ன பேசுனே தெரியாம அமைதியா இருக்காங்க. அடுத்து கோமதி கேட்குறாங்க, ஏம்மா நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. ஆமா அத்தை எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அப்படியே கோமதி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்து மீன் வந்துட்டு, ஐயையோ! அத்தை எஸ்கேப் ஆயிட்டாங்களா, அடுத்து நம்ம தானா அப்படின்ட்டு, சரி நானும் போறேன். எனக்கு கிளம்புறோம் வேலை இருக்கு. ராஜி நீ ஒரு நிமிஷம் வெளியில வா உன்ட்ட ஒண்ணு வரும் உனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்ட்டு ராஜியும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறாங்க. தங்கமேலு என்ன நம்மளையெல்லாம் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து கடைய கட்டுறாங்க. பாண்டியன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்களுடைய தாத்தா, செந்தில், பழனி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து போச்சே அப்படின்ட்டு. ஒரு லேடி பருப்பு வாங்க வராங்க. ஏம்மா அந்த பாசி பருப்பெல்லாம் 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கி வச்சுக்கிடக்கூடாதா? வெறும் 1/4 கிலோ வாங்குறீங்களே அப்படின்னு பழனிங்கிறாங்க. கேட்டதை கொடுங்க அண்ணாச்சி, சும்மா கருத்து சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவர் பழனியை வஞ்சுக்கிட்டு அந்த லேடி பருப்பெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க காசு கொடுத்துட்டு. அதுக்கடுத்து இவங்க பேசிட்டு இருக்கும்போதேவும் அவர் பாண்டியன் வராரு. ஐயையோ! பாண்டியன் வராரே, இவர் செய்கிறது நம்ம எல்லாருக்கும் கரெக்டுங்கிற விஷயம் இவருக்கு மட்டும் தப்பாக இருக்குமே. இவர் வரும்போது நம்ம யாரும் மாட்டிக்கிடக்கூடாது, எல்லாரும் பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தவர் வந்து உட்காந்துறாரு. செந்தில் பார்த்துட்டு, ஏன்டா டேய் உன் தம்பிக்கு என்ன அவ்வளோ திமிரா, சம்பாதிக்கிறான்னு சொல்லி அவ்வளோ பெரிய திமிரா, ஒரு 6,000 கொடுத்துட்டு அவ்வளோ திமிரா பேசுகிறான். ஏமாம்மா நம்மளாம் 50,000 வரைக்கும் சம்பாதிச்சிருக்குமே, நம்ம எவ்வளோ அமைதியாக இருக்கோம். இவன் 6,000 ஓவாவை சம்பாதிச்சிட்டானா அதுக்கு இவ்வளோ திமிரா பேசுகிறான் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பழனின்ட்டு, அவன் சொன்னது கரெக்டு தானே, அவன் செலவுக்கு காசு கொடுத்ததில்ல விஷயம் கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க. என்னடா கரெக்டு, பெரிய இந்த கரெக்டாம்ல அப்படின்னு பாண்டியன் சொல்லவும், நியாயத்தை சொன்னால் இவர் ஏற்றுக்கிட மாட்டாரே அப்படின்னு சொல்லி பழனி பேசாமல் அமைதியாக இருக்காங்க. வாயை மூடுறா நீன்னு பாண்டியன் பயங்கரமாக அவரை திட்டுறாரு. அடுத்து செந்தில் இருக்கான். செந்தில் பக்கம் அப்படியே பாண்டியனோட பார்வை திரும்புது. ஆஹா நம்ம பக்கம் திரும்புகிறாரே, நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியது அப்படின்ட்டு நான் டெலிவரி கொடுக்கணுன்ட்டு அந்த ஒரு அட்டைப்பெட்டியை தூக்கிட்டு போயிடுறாரு. ஐயோ இவன் என்ன அட்டைப்பெட்டியை தூக்கிட்டு ஓடுறான், இருடா இந்த டெலிவரியை கொடுக்கணும்டா, இருடா இதையும் கொண்டுட்டு போடா வர்றேன்டா அப்படின்னு சொல்லி இவர் நம்மளும் எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அடுத்தவங்க மாமாவும் பாண்டியன் மட்டும் இருக்காரு. ஏன் மாமா இவன் இவ்வளோ பேசியிருக்கானே, அப்போ இப்படிப்பட்டவன் பாருங்களேன் வேணானே, ஏன்பா இருக்காதா பின்ன, அந்த காலத்தில் நீ எப்படி இருந்த, நீ இதே மாதிரி கௌரவமாக வைராக்கியமாக தானே இருந்த, உன்னோட பையன் தானே, உன் தும்பு அவனுக்கு இருக்கும் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா அந்த காலத்தில் நான் இருந்த மாதிரியே தான் அவனும் இருக்கான், ஆனாலும் அவன் திமிர் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அது என்கிட்ட காட்டும் போது தான் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை திமிரை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக பழனி உள்ளே வந்துடுறாரு. திருப்பி அவர் ஆரம்பிச்சிடறாரு. அவன் தப்புனா தப்பு, பெரிய தப்பு தானே மாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம்மா தப்பு தான், பெரிய தப்பு, மகா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பழனி அப்படியே ஐயையோ இன்னும் இது முடியலையா அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாரு. அடுத்து பாண்டியன் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இதோட இன்னைக்கோட எபிசோடு முடியுது. ஸோ இதோட தொடர்ச்சி நம்ம நாளை பார்ப்போம். மறக்காமல் அது வரைக்கும் நம்மளுக்காக காத்துருங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.